ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என் அன்பான தங்க உறவுகள் அனைவருக்குமே இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, எனக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸ் பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 2 ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 7305 வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு 2 பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட்டுக்கான ஒரு பதில் தான் இந்த வீடியோ. சரிங்களா, வாங்க பார்க்கலாம். இது பாருங்கள், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் இது. மேம், ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்க கம்மியாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஷாப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் புட்டிக். புட்டிக் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்கும். சரிங்களா, ஷாப்பில் நான் நார்மல் ப்ளவுஸ்க்கு 200, லைனிங் ப்ளவுஸ்க்கு 450 to 500 சார்ஜ் பண்ணுவாங்க. பைப்பிங்க்கு 50 ரூபாயும், நாட்டுக்கு 50 ரூபாயும், அண்ட் நெக் கேஸில் டிசைன் இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி 100லேருந்து 350 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. பொட்டிக்னால் அப்படியே டபுள் ஆகும். அண்ட் ஆரி ஒர்க்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. அண்டு ஆரி ஒர்க் ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா 650 to 700 சார்ஜ் பண்ணுவாங்க. ஹெவி ஆரி ஒர்க் ப்ளவுஸுன்னா 800 to 900 சார்ஜ் பண்ணுவாங்க. சாரீ ஃபால்ஸுக்கு ஓரம் அடிக்கிறதுக்கு 120 ரூபா, அட்டாச்சுக்கு 100 சார்ஜ் பண்ணுவாங்க. வீட்டில் சார்ஜ் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ்க்கு 100-150 போதும். பட் ஷாப்புக்கு அப்படி இல்லை. இபி, டெய்லருக்கு சார்ஜு, மாஸ்டருக்கு சார்ஜு, ஒர்க்கிங் பர்சனுக்கு சேலரி இவ்வளோ இருக்குது. உங்களுக்கு சார்ஜ் கம்மியாக வேணும்னா நீங்கள் பேசாமல் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்க கிட்டேயே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு இந்த ஐடியிலேருந்து எனக்கு கமெண்ட் போட்டிருக்காங்க. நான் போட்ட வீடியோக்கு சொல்லியிருக்கீங்க. இந்த டீட்டெயிலாம் நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண இடத்துல கிளியராக சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இஷ்யூ க்ரியேட் ஆகிருக்காது. ஓகேங்களா, ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சாரீ அனுப்பிச்சு அந்த பொட்டிக்கில் உள்ள டிசைனர் தான் வந்துட்டு எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. சாரீ ரிசீவ் ஆனதுக்கப்புறம், மேம் நீங்கள் வந்துட்டு பத்தாத போர்ஷனுக்கு இந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணலாமா, நீங்கள் வந்து பத்தாத போர்ஷனுக்கு நீங்கள் வேறு கிளாத் யூஸ் பண்ணுங்கம்மான்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணலாமா, இது பர் மீட்ரு வந்து 380 ரூபா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், ஐயோ அம்மா 380 ரூபா உள்ள காஸ்ட்லியான இதெல்லாம் எனக்கு வந்து போட வேணாம்மா, எனக்கு வந்துட்டு நீங்கள் 2x2 கிளாத்தே வந்துட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2x2 கிளாத்து வந்துட்டு பர் மீட்ரு எவ்வளோ வருங்கும்போது அவங்க சொன்னாங்க 220 இல்லை 180 220 என்னமோ சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, 80 மீட்டர் தான் வரும். அது எனக்கு பத்தாத போர்ஷனுக்கு நீங்கள் 2x2 கிளாத் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அந்த டிசைனர் பொண்ணு வந்துட்டு தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என்ன சொல்லிடுச்சு, என்ன பண்ணி விட்டுட்டாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ஃபுல்லாகவே 2x2 கிளாத் யூஸ் பண்ணி விட்டுட்டு கைக்கு மட்டும் ப்ளவுஸ் போர்ஷனை வச்சு விட்டுட்டாங்க. நான் அப்போ கூட ஓகேம்மா பரவாயில்ல, நீங்கள் 2x2 கிளாத் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அது நல்லா உழைக்கும், அதுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணீங்கன்னா 1500 rupees வந்துட்டு எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க 5 ப்ளவுஸுக்கு. சரிங்களா, அதுவும் நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே சொல்லிட்டேன். ஃபைனல் பில்லில் இருங்க, ஃபைனல் பில்லில் ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் 1150, 1000, 1100, 1250, 1650, 1800 இப்படி போட்டிருந்தாங்க. சரிங்களா, அவ்வளோ போட்டுட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், ஏமா எதுக்குமா இவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்கீங்க, 1800 1600 நான் எந்த ஒரு பேட்டர்னுமே சொல்லலையம்மா, நார்மலாக பானைக்கு ரவுண்டு நெக்கு தானம்மா வைக்க சொல்லியிருந்தேன், அது எதுக்குமா இவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது, மேம் நீங்கள் பிரின்சஸ் கட்டு கேட்டிருந்தீங்க, அதுக்கு 650 ரூபா ப்ளஸ் 100 மேம் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், மேம் பிரின்சஸ் கட்டுக்கு நீங்கள் நான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா, ப்ளவுஸு தைக்க கொடுக்கறதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அம்மா ப்ரைஸில் எதனாவது வேரியேஷன் இருக்கா, இப்போ வந்துட்டு பேட்டர்ன் வச்சா தானே காசு, பேட்டர்ன் வைக்கலைன்னா காசு இல்லைல்லம்மா, அண்டு வந்துட்டு பைப்பிங்க்கு வந்துட்டு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மேம் லாஸ்ட் டைம் என்ன சார்ஜ் பண்ணணுமோ அதே தான் சொன்னாங்க. லாஸ்ட் டைம் எனக்கு சார்ஜ் பண்ணது வந்து 650 ரூபா பிரின்சஸ் கட்டுக்கு. பைப்பிங்க்கு வந்துட்டு காசு இல்லை, அப்போ வாங்கல அவங்க பைப்பிங்க்கு, லைனிங்க்கு மட்டும்தான் என்கிட்ட காசு வாங்கினாங்க. இது மட்டும் தான் வாங்கியிருந்தாங்க. அதனால தான் ஏமா பழையபடியே தானே அமௌண்ட்டு, இப்போ புதுசாக ஏதாவது ஆட் ஆயிருக்கான்னு கேட்கும்போது அந்த டிசைனர் பொண்ணு என்ன சொன்னாங்க, இல்லை மேம் அதிலெல்லாம் எந்த சேஞ்சஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பில்லில் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட்டுக்கு 650, இங்கே பாருங்கள் இருங்க நான் ப்ரூஃபோட, இங்கே பாருங்கள் 650, அப்புறம் வந்து கீழே ஒரு 100. ஆமாம் எதுக்குமா இது போட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்கிறாங்க, பிரின்சஸ் கட்டுக்கு 100 எக்ஸ்ட்ரா மேம். இந்த 250 எதுக்குமான்னு கேட்டதுக்கு பைப்பிங்க்குன்னு சொன்னாங்க. பைப்பிங்னா நீங்கள் பைப்பிங்க்கு வந்துட்டு 250 எதுக்குமா போட்டிருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்லை மேம் டிஷ்யூ பைப்பிங் யூஸ் பண்ணியிருக்கோம், 2 மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், 1 மீட்டர் பார்த்தீங்கன்னா 125, 2 மீட்டர் பார்த்தீங்கன்னா 250 ரூபான்னு சொன்னாங்க. ஏம்மா லாஸ்ட் டைம் அப்படி போடலையேம்மா, பைப்பிங்க்கு காசே வாங்கலையே, இந்த தடவை போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது சரியான பதில் இல்லை அவங்கக்கிட்ட. சரிம்மா நீங்கள் அப்படி தான் வச்சீங்க, டிஷ்யூ பைப்பிங் வச்சீங்க, வைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம்ல மேம், இது மாதிரி 1 மீட்டர் இவ்வளோ அமௌண்ட் ஆகும், இது வைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம்லப்பா, கேட்காம நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிட்டீங்க.
பண்ணிவிட்டு கடைசியில் பில்லில் வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் வருது, இதை வந்துட்டு நீங்கள் கொடுத்தாதான் நான் வந்து மொத்த ப்ளவுஸும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைம்மா எனக்கு காஸ்ட்லியான ப்ளவுஸ் எனக்கு வேண்டாம், ப்ளவுஸ் பீசஸ் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, ஸ்டிச் பண்ணதை சாரியை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்படின்னா கொடுக்க முடியாது, மொத்தத்தையும் வந்துட்டு நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணாதான் கொடுக்க முடியும். சரி ஓகேம்மா, நீங்கள் ஒரு ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் கணக்கு சொன்னீங்க, இன்னும் மீதி இருக்க ஒரு 4 ப்ளவுஸுக்கு எனக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்கக்கிட்ட சரியான பதில் இல்லை. ஓகேங்களா? இதில் அந்த ஓனருமே இடையில பேசுகிறாங்கங்க. ஆனால் ஓனர் சொல்கிறாங்க, நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டு நீங்கள் இது வாங்கிக்கோங்க, இதில் ஒரு பைசா கூட நாங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணலை அப்படின்னாங்க. அம்மா நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் சார்ஜஸ் போட்டிருக்கீங்க, ஏன்னா லாஸ்ட் டைம் பைப்பிங்கெல்லாம் எனக்கு காசு வாங்கலை. நெக்கு ஷேப்புக்கு வந்துட்டு ஒரு 100 போட்டிருக்கீங்க, நெக்கு பேட்டர்னுக்கு 250 போட்டிருக்கீங்க, பைப்பிங்க்கு 250 போட்டிருக்கீங்க. பைப்பிங்னு பார்த்தா நான் சொன்னது இடுப்புக்கு கழுத்துக்கு கைக்கெல்லாம் வைக்க சொல்லியிருந்தேன்ப்பா, நீங்கள் அதுக்கெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா 2 மீட்டர் ஆயிருக்கும். ஆனால் ஒன்லி நெக்குக்கு மட்டும் வச்சுட்டு, நெக்குக்கு வந்துட்டு ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ராடு நெக்காக வச்சுருக்காங்க, சின்ன நெக்கு தானே வச்சுருக்காங்க, அதுக்கு 1/2 மீட்ரு 1 மீட்டர் ஆகுமா, அதுக்கு கூட ஒரு 100 ரூபா 120 ரூபா போட்டிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. 2 மீட்டர் யூஸ் பண்ணவே இல்லை, ஆனால் 2 மீட்டருக்கு 250 ரூபா போட்டிருக்கீங்களே. இப்படியெல்லாம் கேட்கும்போது தாங்க இஷ்யூ கிரியேட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நடந்தது. அவங்க நான் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சார்ஜ் சொல்லிவிட்டு ப்ளவுஸு எண்டிங்கில் வந்துட்டு எக்கச்சக்கமான அமௌண்ட்டு 100 ரூபா 250 ரூபா 100 ரூபா 250 ரூபான்னு ஏற்றி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் என்னன்னு கேட்கும்போது தான் அவங்க வந்துட்டு பதில் சொல்ல முடியல. அங்கே தான் வந்துட்டு இஷ்யூ கிரியேட் ஆச்சு. இதுதான் நடந்தது, உண்மை. நான் ப்ரூஃபோட வந்துட்டு உங்களுக்கு நிரூபிச்சிட்டேன். சரிங்களா? இதில் நீங்கள் போடுற கமெண்ட்டில் என்ன லாஜிக் இருக்குன்றது எனக்கு தெரியல. நீங்கள் போட்ட மெசேஜில் சொல்லியிருக்கிறீங்க இதுக்கு இவ்வளோ சார்ஜ் ஆகுன்னு சொல்லிட்டு, இது மாதிரி தெளிவாக எனக்கு வந்து அப்பயே சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு ஒத்து வந்துச்சுன்னா நான் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணியிருந்திருப்பேன். ஒத்து வரலன்னா இல்லைம்மா நீங்கள் சொல்கிற சார்ஜுக்கு வந்துட்டு என்னால் கட்ட முடியாது, நான் வேறு பக்கம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கூட போயிருப்பேன். அவங்க எல்லாமே சேம் தான் சொல்லிட்டு கடைசியில் பில்லு போட்டு தீட்டிட்டு இதை கட்டினா தான் வந்துட்டு ஃபுல் சாரி இதுவும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு திமிரா பேசினாங்க அந்த டிசைனர். ஓகேங்களா? அங்கே ஒர்க் பண்ணுற பீப்புளுக்கு அவ்வளோ ரைட்ஸ் கொடுத்து நீங்கள் பேச வைக்கிறீங்க. ஓகேங்களா? ஒன்று நீங்கள் ஃபைனல் ப்ரைஸ் வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லியிருக்கணும், இல்லைனா வந்துட்டு இதுக்கு முன்னாடியே நீங்கள் இவ்வளோ சார்ஜஸ் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் பேசியிருக்கணும். புது டிசைனர் அவங்களுக்கு எதுவுமே தெரியல, அவங்க வந்து தெரியாமல் பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறீங்க. இதை முன்னையே நீங்கள் சொல்லியிருக்கணும். இல்லை சொல்லியிருந்தா நான் ஒத்து வந்தால் தைச்சிக்க போகிறேன், இல்லைனா விட்டுருக்க போகிறேன். ஓகேங்களா? வீட்டில் சார்ஜ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ்க்கு 100 150 நின்னா போதும் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இந்த கமெண்ட்டில் போட்டிருக்காங்க அவங்க 100 ரூபா 150 ரூபா நின்னா போதும், 100 ரூபா 150 ரூபாய்க்கு தைக்கிறாங்கன்னா அவ்வளோ என்ன கேவலமாங்க? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். என்ன நின்னா போதும். ஷாப்புக்கு அப்படி இல்லைங்க, ரெண்ட், இபி, டெய்லருக்கு சார்ஜு, மாஸ்டருக்கு சார்ஜு, ஒர்க்கிங் பர்சனுக்கு சேலரி இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சரிங்க, அண்ட் உங்களுக்கு சார்ஜ் கம்மியாக வேணும்னா நீங்கள் பேசாமல் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்க இப்போ கமெண்ட் போட்டிருக்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பொட்டிக்கில் அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஏன் பொட்டிக்கில் கொடுக்குறீங்க? பக்கத்து வீட்டில் தைக்கிறவங்க கிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நான் வந்துட்டு யூஎஸில் இருக்கேங்க, நான் வந்துட்டு இந்தியா மாதிரியோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்க திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் என்னோட சொந்த ஊரில் பக்கத்தில் இருந்து வந்துட்டு ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி அந்த மாதிரி ஊரில் நான் இல்லைங்க. அப்படியே நான் அங்கே இருந்திருந்தேன்னா நான் அங்கே ஒர்க் பண்ணுற பர்சனுக்கு சார்ஜ் இருக்குது, அதனால வந்து அவங்க இவ்வளோ தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சரிங்க, இப்போ நீங்கள் போட்டிக் நடத்துகிறீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய வந்தால் தானே நீங்கள் மாஸ்டர் வைப்பீங்க, டெய்லர் வைப்பீங்க, அதுக்கப்புறம் யாரை போட்டிருக்கீங்க ஒர்க்கிங் பர்சன் வைப்பீங்க, அப்புறம் ஒரு தனியாக ஷாப் எடுத்து அதுக்கு இபி பில் கட்டுறீங்க, ஷாப் ரெண்ட்டும் கட்டுறீங்க. எதுவுமே வராமல் கஸ்டமரோட வருகையே இல்லாமல் நீங்கள் சும்மாவே ஒரு பொட்டிக்கு ஓப்பன் பண்ணி இதெல்லாம் வந்துட்டு நம்ம பொட்டிக்கு ஓப்பன் பண்ணிட்டோம் நம்மளுக்கு நல்ல வருமானம் வரும்னு உட்காந்துருவீங்களா? கஸ்டமரோட வருகை வந்தால் தானுங்க உங்களுக்கு வருமானம். அந்த காசை வச்சு தாங்க நீங்கள் மாஸ்டருக்கும் டெய்லருக்கும் ஒர்க் பண்ணுற பீப்புளுக்கும் ரெண்ட்டுக்கும் இபிக்கும் கொடுக்குறீங்க. அதுக்காக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணுன்ற ஒரே காரணத்துக்காக மக்கள்கிட்ட ஒரு அடிச்சு புடுங்கின மாதிரி தானே இது காசு, இல்லையா? இது ஏமாற்றி வாங்குற மாதிரி தானே காசு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் தொட்டதுக்கெல்லாம் காசு. எனக்கு வந்துட்டு நெக்கு ஷேப்பு தெரியாது, நெக்கு பேட்டர்ன் தெரியாது. நெக்கு பேட்டர்ன் எப்போ தெரியும்னா நான் 5 ப்ளவுஸ் கொடுக்க போனேன் பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெரியும் நெக்கு பேட்டர்ன். அப்பையும் கேட்டேன் அவங்கக்கிட்ட, நெக்கு பேட்டர்னுக்கு காசு இருக்காமா? ஆமாம்மா, அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி வரும். அப்போ இந்த டிசைனுக்கு எவ்வளோ வருமா அப்படின்னு கேட்டதுக்கு 500 ரூபா வரைக்கும் வரும் மேம் அப்படின்னாங்க. எனக்கு பேட்டர்னே வேணாமா, நார்மல் பானைக்கே வச்சு விட்ருங்கன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அவங்க போட்டிருக்க கமெண்ட்டுக்கு நான் பதில் போட்டேன். அவங்க சொல்லியிருக்காங்க, அதான் சொல்கிறேன் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஷாப்பில் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, நீங்கள் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்க கிட்ட கண்டுபிடிக்க முடியலன்னு தானே
இதுக்கு போகிறீங்க, ஷாப்புக்கு போகிறீங்க, யாரும் யாருக்கிட்டேயும் அடித்து பிடுங்க முடியாது. சரிங்களா? எதுக்கு ஷாப் நடத்துகிறவங்கன்னு நீங்கள் கேட்க ரைட்ஸ் இல்லை. பிகாஸ் உங்கள் வருமானத்தில் யாரும் ஷாப் போடலாம். அவங்களோட உழைப்பு இருக்குது. சரிங்களா? இஷ்டம் இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி விடுங்க. இப்படி வேணும் அப்படி வேணும் நீங்கள் தானே ஸ்டிச் பண்ண கொடுக்குறீங்க. ஸ்டிச் பண்ண கொடுக்குறீங்க. சாரி, யாருக்கிட்டேயும் அடிச்சு பிடுங்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அடிச்சு பிடுங்கல, ஏமாற்றி காசு வாங்கியிருக்காங்க என்கிட்ட. ஓகேங்களா? இந்த மாதிரி இன்சிடெண்ட் வந்துட்டு எனக்கு நடந்த வரைக்கும் நான் வந்துட்டு மெசேஜை வந்துட்டு போடுறேன். சரிங்களா? இது மாதிரி நான் ஏமாந்துட்டேங்க, இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கேட்கல, நீங்கள்லாம் வந்துட்டு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாமல் கொண்டு போயிட்டு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண கொடுக்காதீங்க, ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கிறேன். சரி, அப்போ என்கிட்ட காசு வாங்கினாங்கல்ல, அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறம்மா. அடிச்சு பிடுங்குறது தானே, அதுக்கு பேர் அடிச்சு பிடுங்குறது தான். நான் அடித்து சொல்லுவேன். சரிங்களா? பொட்டிக்கு வைக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் உரிமை இல்லை. உங்கள் வருமானத்தில் யாரும் ஷாப் போடலைன்னு சொல்கிறீங்க. சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி தான், பொட்டிக்கு வந்துட்டு நீங்களே உங்கள் வருமானத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் வராமல் நீங்கள் உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கு ஆள் வராமல் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணாமல் நீங்கள் வெறும் பொட்டிக்கு மட்டும் வச்சுட்டு ஒர்க்கர்ஸுக்கும் டெய்லருக்கும் கட்டிங் பீப்புளுக்கும் நீங்கள் காசு கொடுத்துட்றீங்களா? பீப்புள் வர்றங்காட்டி தானே, பீப்புளோட வருமானத்தை வச்சு தானே கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் இந்த கொஷின் கேட்குறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுமா மிஸ்டர் ஃப்ளேவர் டி ஜங்கிள், அந்த ஐடி. ஓகேங்களா? என் இஷ்டத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்கிறீங்க. நான் இப்படி வேணும் அப்படி வேணும், எனக்கு இந்த பேட்டர்ன் வேணும் அந்த பேட்டர்ன் வேணும்னு நான் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணலங்க. நான் ஒன்லி பான் நெக் மட்டும் ரவுண்டு நெக் மட்டும் தான் வைக்க சொன்னேன். இதில் என்னங்க என்னோட முதல்ல நீங்கள் வீடியோவை அரைகுறையாக பார்த்துட்டு கமெண்ட் போடுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். முழுசாக பாருங்கள். அதில் என்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன்றதை திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பார்வைக்கு வந்துட்டு நான் போடுற வீடியோஸ் அப்படி இருக்குதுன்னா என்னுடைய பார்வைக்கு நான் போடுற வீடியோஸ் கரெக்டாக தாங்க தெரியுது. சரிங்களா? ரெண்டாவது இன்னொரு மெசேஜும் போட்டிருக்காங்க. மேடம் அதில் உங்கள் தப்பும் இருக்குது. இங்கே பாருங்கள் மேடம், அதில் உங்கள் தப்பும் இருக்குது. இந்த ப்ளவுஸ்க்கு இந்த டிசைன் வேணும், இதுக்கு என்ன காஸ்ட் ஆகும் டிஸ்கஸ் பண்ணாமே எடுத்து ப்ளவுஸை கொடுத்துட்டீங்க. டோட்டல் அமௌண்ட் கேட்காம எப்படி ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் கொடுப்பீங்க? இந்த டிசைன் தானே ஆரி, இதுக்கு என்ன ரேட் ஆகுதுன்னு கேட்காம அப்படியே கொடுத்துட்டீங்களா? மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் அடுத்தவங்களை பற்றி பேசியே தான் போட்டு இருக்கீங்க. அது தப்பு பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு. அதுக்கு முன்னாடி உங்கள் மேலே என்ன மிஸ்டேக்குன்னு பாருங்கள். ஒரு ஃபிங்கரை அடுத்தவங்களை பாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை பாயிண்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லணும். சொல்லியிருக்கேன்னு முழுசாக கேட்டிருக்கீங்களான்னு தெரியலங்க. உங்களுடைய பார்வைக்கு நான் வந்துட்டு அடுத்தவங்களை பேசியே வீடியோஸ் போடுறேன்னு தெரிஞ்சதுன்னா ஓகே, நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. பட் என்னுடைய பார்வைக்கு அப்படி தெரியல. அடுத்தவங்கன்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல, அடுத்தவங்க யார்? இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே என்னை ஏமாத்திட்டாங்கன்னா நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் ஒரு இடத்துல வந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண கொடுத்தேங்க. அந்த இடத்துல வந்துட்டு பிகினிங்கில் ஒன்றும் எண்டிங்கில் ஒன்றும் சொல்கிறாங்கங்க. எனக்கு அதில் சில விஷயங்கள் வந்துட்டு எனக்கு தெரியாதுங்க. நெக்கு ஷேப்பு தெரியாது, அதுக்கப்புறம் வந்துட்டு டிஷ்யூ பைப்பிங் இருக்கிறது தெரியாது அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக தான் சொல்லியிருக்கிறேன். இதில் நீங்கள் அடுத்தவங்களை குறை சொல்கிறேன்னு சொல்கிறீங்க. குறை சொல்லலைங்க, நான் ஏமாத்துறாங்க. என்ன மாதிரி போய் நீங்கள் ஏமாந்துடாதீங்க. என்ன மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு தெரியாமல் நீங்கள் போயிட்டு ஒரு பக்கம் கொடுத்து அந்த வந்துட்டு எல்லாத்தையும் தப்பாக சொல்லியே பேசியே வந்துட்டு குறை சொல்லியே வீடியோ போட்டிருக்கீங்க. உங்கள் பார்வைக்கு அப்படி தெரியுதுன்னா என்னுடைய பார்வைக்கு அப்படி தெரியலங்க. ஏன்னா ஏமாந்தவன் நான், காசு கொடுத்து நான் ஏமாந்துருக்கேன். சரிங்களா? அதை தான் வந்துட்டு நான் வீடியோஸை போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெரியாமல் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண கொடுக்காதீங்க. இது பண்ணும்போதே கட் அண்ட் ரைட்டாக ப்ரைஸை வந்துட்டு கேட்டுட்டு நீங்கள் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண முன்னாடி நம்மளை பாயிண்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லணும். இதில் வந்துட்டு என்னை பற்றி என்ன உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு? ஓகேங்களா? நான் வீடியோஸ் போடுற விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். என்னுடைய பர்சனலோ இல்லை வந்துட்டு என்னுடைய கேரக்டர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அதை தெரியாமல் வந்துட்டு மற்றவங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் இது பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறீங்க. என்னோடது என்ன தெரியும் உங்களுக்கு? என்னோடது தெரிஞ்சால் நீங்கள் இப்படி பேச மாட்டீங்க. ஓகேங்களா? இப்படி பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுமா. ரெண்டாவது ஐடி, உங்களுக்கு ஆன்லைன் ஸ்டிச்சிங் பையிங் அதிகமாக காசு வாங்குறாங்கன்னா ஏன் நீங்கள் அருகில் உள்ள வீட்டில் கடையில் தைக்கலாமல் ஏன் வீடியோ போட்டு அடுத்தவர் பெயரை கெடுக்க வேண்டும்? உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவது தெரியாது என்பது போய் காய் வாங்க போனால் கூட விலை கேட்டு வாங்குவாங்க. தைத்து கொடுத்து விட்டார்களா? லட்சுமி பொட்டிக்கு வீடியோ போட்டு முடிச்சு விட்டுட்டீங்க, இப்போது இன்னொரு பொட்டிக்கு வீடியோ முடிச்சு விட பார்க்குறீங்க. இதுவே அவங்க ஃப்ரீயாக தைச்சு கொடுத்தவங்க, அவங்க கடைக்கு ப்ரொமோ பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வீடியோ போட கண்டென்ட் தேவையா தானே? ஏமாறுறோம்
ரெண்டாவது ஏன் வீடியோ போயிட்டு அடுத்தவங்க பேரை கெடுக்கணும்னு சொல்கிறீங்க? அடுத்தவங்க பேரை கெடுக்கணும்னு நினச்சிருந்தேன்னா நான் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்க மாட்டேன். நேரடியாகவே நான் கிளம்பி போய் அங்கனக்குள்ளே ஷாப் முன்னாடியே நின்று தர்ணா கூட பண்ணியிருப்பேன். சரிங்களா? இதுக்கு பேர் வந்துட்டு நான் வீடியோ போட்டு நான் சொல்கிறது வந்துட்டு அடுத்தவங்க பேரை கெடுக்கிறதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது வந்து அப் டு யூ. உங்களுடைய பார்வைக்கும் உங்களுடைய எண்ணத்திற்கும் அது சரின்னா ஓகே. பட் எனக்கு வந்து அப்படி தோணலைங்க. உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவது தெரியாது என்பது போய் சார்ஜ் பண்ணுவாங்கன்றது தெரியும். இந்த மாதிரி நெக்கு ஷேப்பு, நெக்கு பேட்டர்னு, அதுக்கப்புறம் பிரின்சஸ் கட்டுக்கு அதிகமாக காசு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. சரிங்களா? ஸ்டிச்சிங் சார்ஜ் கேட்டுட்டு தான் கொடுத்துச்சு. ஓகேவா? ஸ்டிச்சிங் சார்ஜ் கேட்காம யாருமே கொடுக்க மாட்டாங்க. எண்டில் ஒரு பில்லு போட்டால் நீங்கள் காசு கொடுக்குறீங்களா? லட்சுமி போட்டிக்கு வீடியோ போட்டு முடிச்சு விட்டுட்டீங்க. லட்சுமி போட்டிக்கு பற்றி நான் எப்போ போட்டேன்? இதுதான் சொல்கிறது, அரைகுறையாக வீடியோ பார்த்துட்டு அரைகுறையாக வந்துட்டு கமெண்ட் போடுறதுன்னு. நான் எந்த வீடியோவில் லட்சுமி பொட்டிக்கில் இப்படி விற்கிறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்னா, பொட்டிக்னு ஜென்ரலாக போட்டிருக்கேன். அதை உங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இல்லைன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அவங்க பேரையும் கெடுக்க பார்க்குறீங்க. அவங்க பேரை நான் கெடுக்கலைங்க, புரியுதுங்களா? அவங்க பேரை அவங்களே தான் கெடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு மக்களை அடிச்சு பிடுங்கி ஏமாற்றி அவங்க பேரை அவங்களே தான் கெடுத்துக்கிறாங்க. நான் இப்போ போட்டதுனால இப்போ லட்சுமி பொட்டிக்குன்னு சொல்கிறீங்க. லட்சுமி பொட்டிக்கு வந்துட்டு ஒரு சின்ன இப்போ வந்துட்டு நான் ஏதோ ஒரு மூலையில் இருக்கேன். நான் ஒரு பொண்ணு வீடியோ போட்டேன்றதுனால அவங்க பொட்டிக்கு இழுத்து மூடிட்டு போயிட்டாங்களா? முடிச்சு விட்டுட்டோமா? என்ன பேச்சு பேசுகிறீங்க? என்னமோ நாக்கு இருக்குன்றதுக்காக எது வேணாலும் பேசாதீங்க. ஓகேங்களா? இதுவே அவங்க ஃப்ரீயாக தைச்சி கொடுத்தா அவங்க கடைமைக்கு ப்ரமோட் பண்ணியிருப்பீங்க. நான் ஃப்ரீயாக தைச்சி கொடுங்கன்னு யாருக்கிட்டையும் கேட்டதில் எனக்கு ஃப்ரீயாக தைச்சி கொடுத்தீங்கனாலும் எதுவும் எனக்கு தேவையும் இல்லை. ஓகேங்களா? அந்தளவுக்கு கீழ்த்தரமான புத்தி எனக்கு இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு வீடியோ கண்டென்ட் அதானே. எனக்கு வீடியோ கண்டென்ட்டுக்கு வந்துட்டு இது மட்டும்தான் போடணும்னு அவசியம் இல்லைங்க. இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். ஓகேங்களா? ஒவ்வொரு வீடியோவுக்கு முன்னாடியும் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் டைப் பண்ணலான்னு இல்லைங்க. முழுமையான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக யோசித்து கமெண்ட் போடுங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு ஃப்ரீயாக தைச்சி கொடுத்துருந்தா நீங்கள் அவங்க சேனலை ப்ரமோட் பண்ணியிருப்பீங்க, அவங்களுடைய பொட்டிக்கை ப்ரமோட் பண்ணியிருப்பீங்கன்னு. எனக்கு அந்த அவசியம் இல்லைங்க. சரிங்களா? எனக்கு வந்துட்டு யாரையும் ப்ரமோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யாரையும் குறை சொல்லி நான் வியூஸ் வாங்கணும், எனக்கு கண்டென்ட் போடணும்னு எனக்கு அவசியம் இல்லைங்க. நான் மெட் பண்ண விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு இது மாதிரி போயிட்டு ஏமாந்துடாதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெரியாமல் ஏமாந்துடாதீங்க. வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் சொல்லி தான் நான் போடுறேன். சரிங்களா? நீங்கள் உங்களுடைய புரிதலுக்கு இது வந்து இப்படி தெரியுதுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது சாமி. ஓகேங்களா? நீங்கள் கமெண்ட் போடுறீங்க. அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம், நீங்கள் இப்படியெல்லாம் கமெண்ட் போடுறீங்க பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் இப்படியெல்லாம் கமெண்ட் போடுறங்காட்டி தான் இன்னும் ஏமாந்த நிறைய பேர் வெளியில் வரமாட்டேன்றாங்க. ஐயோ நம்ம இப்படி போட்டோம்னா அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, ஐயோ நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வெளியே சொன்னால் நம்மளை பற்றி இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுடைய பார்வைக்கு வந்துட்டு இந்த விஷயம் எப்படி போய் சேரும் அப்படின்றது தெரியலையேன்னு யோசிச்சோன்னு வைங்களே, நிறைய உண்மைகள் வந்துட்டு வெளியே வராது. ஓகேங்களா? அதனால தான் ஏமாத்துறவங்க வந்துட்டு அதிகரிச்சுட்டே போகிறாங்க, ஏமாறுறவங்க அதை விட அதிகரிச்சுட்டே போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோ போடுறதுக்கு முன்னாடி தயவு செய்து முழுசாக தெரிஞ்சுட்டு ஓகேங்களா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் போடுங்க. ஓகேங்களா? வீடியோவுக்கு கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி இதுதான் என்னுடைய சஜஷன். மற்றபடி நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். உங்கள் மேலே எனக்கு எந்த இதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி, என்கிட்ட கேட்குற கேள்வியை நீங்கள் போய் ஏன் பொட்டிக்கில் கேட்க மாட்டேன்றீங்க? ஓகேங்களா? பொட்டிக்கில் இப்போ லட்சுமி பொட்டிக்கு வீடியோ முடிச்சு விட்டுட்டீங்கன்னு சொல்கிறீங்க. லட்சுமி பொட்டிக்கில் ஐயோ இல்லை எந்த பொட்டிக்காக இருக்கட்டும்ங்க, 800 சாரீ 1500 விற்றா நான் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். சாரீ பிஸ்னஸில் வந்துட்டு 8 to 9 வருஷம் வரைக்கும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 800 சாரீ 1500 விற்றாங்கன்னா அப்போ வந்துட்டு நான் கொஷின் பண்ண தான் ஆரம்பிப்பேன். ஓகேங்களா? யாராக இருந்தாலுமே. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கே வர்றேங்க. காய்கறி கடையில் போயிட்டு காய்கறி என்ன விலைன்னு கேட்காமையே வந்துட்டு நீங்கள் காய்கறி வாங்கிடுவீங்களான்னு கேட்குறீங்க. காய்கறி வாங்க போனாவே ஒரு கடைக்கு 2 கடை வந்துட்டு விசாரிச்சு தான் வாங்குவோம். ஒரு கடையில் 40 ரூபா, ஒரு கடையில் 60 ரூபா விற்றாங்கன்னா என்னங்க அந்த கடையில் 40 ரூபா விற்கிறாங்க, இந்த கடையில் 60 ரூபா விற்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க மாட்டோமா? அதை தாங்க நான் கேட்குறேன். ஒரு பொட்டிக்கில் 800 சாரியை விற்கிறாங்க, அதே சரியை ஒரு பொட்டிக்கில் 1500 விற்கிறீங்க. என்னம்மா அந்த பொட்டிக்கு எவ்வளோ விற்கிறாங்க, கம்மியாக விற்கிறாங்க, இந்த பொட்டிக்கு நீங்கள் இவ்வளோ அதிகமாக விற்கிறீங்களேன்னு போய் ஒரு கேள்வி கேட்க மாட்டோமா? அந்த கேள்வி தாங்க நான் கேட்குறேன். அந்த கேள்வி உங்களுக்கு தப்பாக தெரியுது, உங்கள் பார்வைக்கு நான் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறேன்னா தட்டு சாப்பிட்டு யூ, அதுக்கு நான் வந்துட்டு பொறுப்பு கிடையாது. ஓகேங்களா? எனக்கு கண்ணில் படுறது தப்பாக இருக்குன்னா கண்டிப்பாக நான் கேட்க தாங்க செய்வேன். ரெண்டாவது வந்துட்டு
ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் வந்துட்டு நான் ஏமாந்துருக்கேன். எனக்கு வந்துட்டு 100% இல்லை 200% கன்ஃபார்மாக தெரியுது நான் ஏமாந்துருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்துட்டு ஒரு இடத்துல மட்டும் விசாரிச்சுட்டு நான் வீடியோ போடலை, 2-3 இடத்துல விசாரிச்சதுல டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் வேரியேஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு நான் வீடியோ போடணுன்னே முடிவெடுத்தேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து புரிஞ்சுட்டு வீடியோ பாருங்கள். புரியாமல் வீடியோ பார்த்துட்டு எதுவும் தப்பான கமெண்ட்டு போடாதீங்க, மனசு வலிக்கிற மாதிரியான கமெண்ட்டு போடாதீங்க. ஓகேங்களா? தேங்க்ஸுங்க.